தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைய பரபரப்பான சூழலில் நாம் பொருளிட்டு செலவழிக்கிற நேரத்தில் ஒரு சிறு பகுதியாவது நம் உடல் ஆரோக்கியத்துக்கு செலவிட வேண்டும். உலகம் முழுக்க இன்று வரவேற்கப்படுகிற உடற்பயிற்சி யோகாசனம். நம் அன்றாட வாழ்வுக்கு உகந்த வகையில் எளிய முறையில் யோகாசன பயிற்சி தர வருகிறது. நிகழ்ச்சியின் முதல் பகுதியான வலிவும் பொலிவும். என் அருமை தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இப்பொழுதெல்லாம் பத்திரிகைகளில் பார்ப்பீர்களானால் நிறைய செக்ஸ் டெஃபிஷியன்சியை பற்றிய மாத்திரைகள், மருந்துகள், இதை பற்றித்தான் பேப்பர்களில் விளம்பரம் வருகின்றது, பார்க்கிறோம். ஆனால் மனிதனுக்கு செக்ஸ் என்பது முக்கியமான ஒரு பகுதி. ஏன் நம் திருவள்ளுவர் குறளில் கூட காமத்துப்பால் என்றே ஒன்று வைத்திருக்கிறார். ஏன் திருமந்திரத்தில் கூட பரியங்க யோகம் என்று ஒன்று தனியாக வைக்கப்பட்டிருக்கிறது. பரியங்கம் என்றால் கட்டில், கட்டில் யோகம் என்று அதிலே நிறைய விவரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், அதை கேவலமாகவோ அல்லது அசிங்கமாகவோ அதில் கூறப்படவில்லை என்பதுதான் உண்மை. செக்ஸ் என்பது எந்த அளவுக்கு உபயோகப்படுத்த வேண்டும், எதற்காக உபயோகப்படுத்த வேண்டும், ஏன் நமக்கு ஆண் குழந்தை இல்லாமல் வருகிறது, நமக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் மக்கு பிள்ளைகளாக ஏன் பிறக்கிறது, ஊமை பிள்ளைகளாக பிறக்கிறது, செவிடாக ஏன் பிறக்கிறது, நல்ல வல்லவர்களாக எப்படி பிறக்கிறார்கள், இவைகளெல்லாம் அதில் கூறப்பட்டிருக்கிறது. நாம் நினைத்த குழந்தையை பெறுவதற்கான வழிமுறைகளையெல்லாம் திருமந்திரத்தில் கூறப்பட்டிருக்கிறது. ஆண் குழந்தை வேண்டுமா, ஆண் குழந்தை பெறலாம், பெண் குழந்தை வேண்டுமா, பெண் குழந்தை பெறலாம். அதற்கான லகுவான முறைகளையெல்லாம் அதிலே சொல்லப்பட்டிருக்கிறதே தவிர மற்றபடியான கேவலமான விஷயங்களையோ அல்லது அருவருக்கத்தக்க விஷயங்களையோ அதில் சொல்லப்படவில்லை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே மனிதன் திருமணம் செய்து கொள்வது என்பது காலமெல்லாம் அவர்கள் இருவரும் இன்புற்று குறைந்த அளவு குழந்தைகளை பெற்று வசதி வாய்ப்போடு வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த மாதிரியான முறைகளை எல்லாம் வைத்திருக்கிறார்கள். இப்பொழுதெல்லாம் அதற்கு மருந்து மாத்திரைகளை கொடுத்து வயோதிகர்கள் வாலிபர்களாகலாம். ஏன் இப்போ சில பேர் கைமதனம் என்ற பெயரால் வாலிபர்கள் தங்களுடைய சக்தியை விரயம் செய்து அதன் பொருட்டு அவர்கள் திருமணத்திற்கே லாயக்கில்லாத முறைகளெல்லாம் ஆகிவிடுகிறார்கள் என்றெல்லாம் பேப்பரில் விளம்பரப்படுத்தி வாலிபர்களை மேலும் பல்வேறு விதமான மருந்துகளை கொடுத்து அந்த செக்ஸ் என்பதே இல்லாமல் செய்கின்ற அளவுக்கு இன்றைக்கு நிலைமை போய்கொண்டிருக்கிறது. எத்தனையோ சைக்காட்ரிக்காக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். திருமணமே வேண்டாம் என்று சொல்லக்கூடிய நிலையிலெல்லாம் இன்றைக்கு சில பேர் இருக்கிறார்கள், சில வாலிபர்கள். நான் அதற்கு லாயக்கில்லை, நான் இளமை வயதில் நான் என்னுடைய சக்தியை விரயம் செய்து விட்டேன், இதை சொல்லாமலேயே திருமணம் செய்து பெண்களை திருப்திப்படுத்த முடியாத நிலையில் இன்றைக்கு எத்தனையோ விவாகரத்துக்கள் எல்லாம் கோர்ட்டிலே வருவதையெல்லாம் பார்க்கலாம். இதற்கெல்லாம் நமது நூல்கள் விடிவு காலம் தந்திருக்கின்றது என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். அவைகளெல்லாம் எடுத்து புரட்டுவதே இல்லை, அவைகளெல்லாம் நாம் பார்ப்பதே இல்லை. அவைகளெல்லாம் மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். சொன்னால் நிச்சயமாக இதற்கு ஒரு தீர்வு கிடைக்கும். கோர்ட்டுகளில் பார்ப்பீர்களானால் இன்றைக்கு விவாகரத்துக்கென்றே எத்தனையோ கோர்ட்டுகள், அங்கு தினம் 1000 பேர் கூடுகிறார்கள். மானும் பெண்ணும் பார்ப்பீர்களால் மிக அழகாக இருக்கிறார்கள், பெரிய பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறார்கள், நிறைய கை நிறைய ஆணும் பெண்ணும் சம்பளம் வாங்குகின்றது. நீதிபதிகள் எத்தனையோ அறிவுரைகள் கூறுகிறார்கள். அவருடைய பெயர்களை அவர்கள் அந்த அறிவுரைகளை எல்லாம் அவர் கேட்பதாக இல்லை. அவர்கள் விவகாரத்தை செய்து கொண்டு தனியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், ஆணும் தனியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பெண்கள். ஆகவே இந்த சமயத்தில் நமது இலக்கியங்களில், யோக இலக்கியங்களில் கூறப்பட்ட ஒரு முக்கியமான ஆசனம் வீரஸ்தம்ப ஆசனம். வீரஸ்தம்பம் என்றால் ஆண்குறி. அதில் எந்த விதமான பிரச்சனையும் வராது. நீண்ட நாள் ஆணும் பெண்ணும் வயோதிகத்தன்மையில் கூட
இன்புற்று வாழலாம் என்று அந்த யோக இலக்கியம் கூறுகிறது. அந்த ஆசனத்தை பழக வேண்டும். இளைஞர்களாகட்டும், நடுத்தர வயதினர்களாகட்டும், வயோதிகர்களாகட்டும் அந்த ஆசனத்தை பழகி செக்ஷன்றே 24 மணி நேரமும் இருக்காமல் அதை ஏதாவது வாரங்களில் ஒரு முறையோ அல்லது 15 நாளைக்கு ஒரு முறையோ மாதத்திற்கு 2 முறையோ நீண்ட நேரம் நீடிக்கக்கூடிய அளவுக்கு நாம் இருப்போமேயானால் அடிக்கடி அந்த செக்ஸில் ஈடுபட்டு சக்தியை விரயம் செய்து நினைவாற்றல், நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாம் போய் அவனுடைய உத்தியோகத்தை கவனிக்க முடியாமல், வியாபாரத்தை கவனிக்க முடியாமல் பலகீனமாகி விடுகிறார்கள் என்பதுதான் இன்றைக்கு நிதர்சனமான உண்மை என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். அது ஒரு உயிர் சக்தி. சமன் என்பது ஒரு உயிர் சக்தி. ஏதோ ஒரு கடுகு போன்று இருக்கக்கூடிய ஒரு சமன் ஒரு உயிரை உண்டு பண்ணி விடுகிறது. அப்போ அந்த சக்தியை நாம் உடலில் எந்த அளவுக்கு தக்க வைத்துக் கொள்கிறோமோ அந்த அளவுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகிறது, ஆயுள் அதிகமாகிறது. அந்த சக்தி பல்வேறு விதமான காரியங்களுக்கு நாம் உபயோகப்படுத்தலாம், நினைவாற்றலுக்கு உபயோகப்படுத்தலாம், நாம் நல்ல நிர்வாகியாக ஆவதற்கு உபயோகப்படுத்தலாம், நமது எண்ணங்களை சீர்தூக்கி பார்ப்பதற்கு அவை உபயோகப்படுத்தப்படுகிறது என்றெல்லாம் நமது யோக இலக்கியங்கள் கூறுகின்றன. ஆகவே இன்றைக்கு 4 பேர்களும் திருமணமானவர்கள்தான். அவர்கள் அந்த வீரசம்பசாசனத்தை எப்படி செய்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும். என் அருமைச் சீடர்களே, எல்லோரும் 30 வயது, 31 வயது, 40 வயதுக்கு கீழே உள்ளவர்கள்தான் இப்பொழுது செய்யப்போகிறார்கள். இதுவரை சிறு குழந்தைகளை வைத்து பல்வேறுபட்ட ஆசனங்களை செய்தோம். இது குடும்ப விஷயங்களாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த வயது உடையவர்களை வைத்து செய்தால் மற்றவர்களுக்கு மிகவும் உபயோகரமாக இருக்கும் என்ற காரணத்தினால் நம்ம அரங்கிற்கு சத்தியமங்கலத்திலிருந்து முனியப்பன் யோகா சென்டரில் படித்த மாணவர்களை அழைத்து வந்திருக்கின்றார், டாக்டர் வந்திருக்கின்றார், வியாபாரிகள் வந்திருக்கின்றார்கள், அவருடைய ஆசிரியர் வந்திருக்கின்றார். இவர்கள் அந்த ஆசனத்தை செய்ய போகிறார்கள். என் அருமைச் சீடர்களே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்து விட்டு எழுந்து நில்லுங்கள். இப்பொழுது வலது காலை முன் தள்ளி வையுங்கள். எவ்வளவு வலது காலை முன் தள்ளி வைக்க முடியுமோ வைத்துக்கொண்டு உங்களுடைய வலது காலை மடக்கி கையை தரையில் ஊனிக்கொண்டு நெற்றி வலது காலின் பாதத்திற்கு கொண்டு வர முயற்சிக்க வேண்டும். முடியாவிட்டால் தரையிலே பதிந்தாலும் போதுமானது. பாருங்கள், வீரசம்பஸ் ஆசனம். ஒரு 20 எண்ணிக்கை இந்த நிலையில் இருக்க வேண்டும். மெதுவாக எழுந்திருங்கள். எழுந்திருக்கும் போதுதான் மெதுவாக எழுந்திருக்கும். மெதுவாக எந்திரிக்கால் அவசரப்பட்டு எழுந்திருந்தால் கீழே விட ஏதுவாகும். மெதுவாக எழுந்திருங்கள். நேராக வாருங்கள். நேராக வாருங்கள். ஒரே வரிசையில் நில்லுங்கள். நீண்ட நெடுமூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். நன்றாக மூச்சு எழுங்கள். சற்று பின்னோக்கி வாருங்கள். இப்பொழுது மீண்டும் வலது காலை முன்னோக்கி வையுங்கள். வலது கால், ரைட் லெக், காலை நன்றாக மடித்து கையை தரையிலே ஊனி நெற்றி பாதத்தில் படும்படியாக முயற்சிக்க வேண்டும். மெதுவாக எழுந்திருங்கள். ஆண் உறுப்பு பலன்படும், பலகீனமடையாது, துவண்டு போகாது, நீர்த்து போகாது. சிமன் அந்த அளவுக்கு இது அற்புதமான ஆசனம். சற்று பின்னோக்கி வாருங்கள். இப்பொழுது வலது காலை வைத்து இந்த ஆசனத்தை செய்தார்கள். இப்பொழுது இடது காலை முன்னிறுத்தி இந்த பயிற்சியை செய்ய போகிறார்கள். கவனமாக பார்க்க வேண்டும். முன்னால் காலை தூக்கி வையுங்கள். மெதுவாக குனியுங்கள். கையை தரையிலே ஊனி பின்காலை நீட்டி
கால் பட முடியவில்லை என்றால் தரையிலே தொட்டாலும் போதுமானது. ஆரம்ப கட்டத்தில் தரையை தொடுங்கள், பின்னால் பார்த்து கொள்ளலாம். மெதுவாக எழுந்திருங்கள். ஒரே நேர்கோட்டுக்கு வாருங்கள். நன்றாக மூச்சை இழுங்கள். மூச்சு இழுக்கும் பொழுது அந்த மூலத்வாரமும் அந்த டெஸ்டிகிள்ஸ் ரெண்டும் மேலே தூக்கும்படியாக மூச்சை இழுக்க வேண்டும். இப்பொழுது மீண்டும் இடது காலை உபயோகப்படுத்துங்கள். முன்னால் தூக்கி வையுங்கள். மெதுவாக செய்ய வேண்டும், அவசரப்பட்டு செய்யக்கூடாது. காலை பின்னால் தள்ளி வச்சுக்கொள்ள வேண்டும். இறங்குவதற்கு அது ரொம்ப உதவிகரமாக இருக்கும். ஒரு 20 to 30 எண்ணிக்கை இந்த நிலையில் இருந்து ஒரு 4-5 முறை காலையிலும் மாலையிலும் ஒரு 15 நாள் செய்தாலே அதனுடைய பலன் நிச்சயமாக நமக்கு தரும். ஒரு மணலை தொங்க விட்டு கையை அதை குத்துவார்கள், குத்துச்சண்டை பயிலுகிறவர்கள். அப்பொழுது கைக்கு நல்ல பலம் கிடைத்து விடுகிறது. அதே போன்றுதான் இந்த செக்ஸ் பார்ட்ஸை டச் செய்யக்கூடிய அந்த நரம்புகளை இழுக்கக்கூடிய அற்புதமான ஆசனம். இதை செய்யும் பொழுதே பார்க்கலாம், நமது மூலத்வாரம், செக்ஸ் பார்ட்ஸ் எல்லாம் இழுக்கப்படுவதை நாம் கவனிக்கலாம். செய்யும் பொழுது தான் அதனுடைய எஃபெக்ட் நமக்கு தெரியும். மெதுவாக எழுந்திருங்க. பின்னால் ஒரே கோட்டுக்கு வாருங்கள். நீண்ட நெடுமூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். இப்பொழுது வலது காலை முன்னோக்கி வைத்து இந்த ஆசனத்தை செய்யுங்கள். பக்கவாட்டில் செய்கிறார்கள். கையை எப்படி கொண்டு போய் வைத்துக் கொண்டு செய்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும். ஒரு 20 எண்ணிக்கை. மெதுவாக எழுந்திருங்க. நீண்ட நெடுமூச்சு வாங்கி கொள்ளுங்கள். நன்றாக மூச்சை இழுத்து விட வேண்டும். மீண்டும் வலது காலை எடுத்து வைத்து செய்யுங்கள். பின்னால் உள்ள கால் மடக்கம் இருக்கக்கூடாது, விரைப்பா இருக்கணும். அதைத்தான் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டும். மெதுவாக எழுந்திருங்கள். காலை ஒன்றாக வைத்துக்கொண்டு நன்றாக மூச்சை இழுங்கள். மீண்டும் வலது காலை எடுத்து முன்னாய் வையுங்கள். அழகாக செய்கிறார்கள், நன்றாக செய்கிறார்கள். அதை பக்தி சிரத்தையோடு செய்கிறார்கள். அதைத்தான் பார்க்க வேண்டும். சும்மா கஜாபுஜா என்று செய்யாமல் அந்த ஆசனத்தை முழுமையாக செய்கிறார்கள். மெதுவாக தூக்குங்கள். இப்பொழுது
இது ஆரம்ப கட்டத்தில் கையை தரையிலே ஊடி செய்யலாம். ஆனால் முதுகில் கையை கட்டிக்கொண்டு தலையை தொட முயற்சித்தால் அதிக பலம் கிடைக்கும் என்று அந்த யோக நூல்கள் கூறுகின்றன. ஆகவே முடிந்தவர்கள் கையை பின்பக்கமாக கட்டிக்கொண்டு வலது காலை முன்வைத்து தலையை காலின் பாதத்தில் தொடும்படியாக முயற்சி செய்யுங்கள், பார்க்கலாம். வலது காலை முன்னோக்கி வையுங்கள், கையை இன்னும் கொஞ்சம் நல்லா தள்ளி வச்சுக்கிடுங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். காலை முன் தள்ளி வைங்க, காலை மடக்குங்கள், காலை முதுகுக்கு பின்னால் கையை கட்டி கொண்டு செய்ய முடியவர்கள் முயற்சி செய்து பாருங்கள். கால் முட்டு நிமிரணும். முடியாதவர்கள் கையை பின்னால் கட்ட வேண்டாம், தரையை தொட்டே செய்யுங்கள். ஒரு 20 எண்ணிக்கை. இந்த 2 முறையாக செய்யும் பொழுதே நமது உடலில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை அந்த கையை தரையில் தொட்டு செய்வதனாலும் கரையை பின்னால் செய்து கொண்டுவதனாலும் நம்ம உணர முடியும். ஆகவே மெதுவாக எழுந்திருங்கள். ஆனால் பலம் சற்று குறைவாக இருந்தாலும் போக போக கையை பின்னால் கட்டி கொண்டு செய்யக்கூடிய திறமை நமக்கு வந்துவிடும். இப்பொழுது இடது காலை முன்வைத்து அதுபோன்று செய்து பாருங்கள். முயற்சி செய்ய வேண்டும், முழுமைப்படுத்த வேண்டாம். முயற்சி செய்தாலே போதுமானது. செக்ஸ் பார்ட்ஸுகள் எல்லாம், அதுக்கு செல்லக்கூடிய இரத்த நாளங்கள், இவைகளெல்லாம் இழுக்கப்படுவதை நாம் உணரலாம். மெதுவாக எழுந்திருக்கு. நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். அப்படியே நேராக வந்து பத்மாசனத்தில் அமருங்கள். என் அருமை பெரியவர்களே, இளைஞர்களே, வாலிபர்களே, செக்ஸ் டெஃபிஷியன்சி என்று கிடையவே கிடையாது. ஆனால் எந்த அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு என்பது போல சில தீய கெட்ட பழக்க வழக்கங்களை கைக்கொள்வதனால் நமக்கு வாழ்க்கையிலேயே தோல்வி, குடும்ப வாழ்க்கையவே நடத்த முடியாத அளவுக்கு தோல்வி ஏற்பட்டு விடுகிறது. ஆகவே இது போன்ற பிரச்சனைகளுக்கு நீங்கள் யோகாசனம் மூலமாகவும் உணவின் மூலமாகவும் தான் தீர்வு காண வேண்டும். முழுமையான தீர்வு கிடைக்கும் என்பதை நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். குழந்தை இல்லாதவர்களுக்கு கூட குழந்தை பெறுவதற்கான வழிமுறைகள் எல்லாம் நமது நூல்களில் சொல்லப்பட்டிருக்கின்றன. அவைகளெல்லாம் நான் உங்களுக்கு கற்றுத் தருவேன். ஆகவே இதுபோன்ற ஆசனங்களை செய்து உங்களுடைய இளமையை பலப்படுத்தி உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை குதூகலமாக ஆக்க வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன்.